நாம் எடுத்து வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22 தொடங்கி 27 வரைக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடைய பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த பகுதியை நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம், தெரிஞ்சிருக்கும். நடந்தது என்னவென்றால் 5000 பேருக்கு அவர் உணவு அளித்து எல்லாம் தயாராகி 12 கூடைகள் நிறைய மீதியானதை எடுத்த உடனே சீஷர்கள் எங்கடா அங்கேயே சண்டை போட போறாங்க அப்படின்னு நினைத்தாரோ, இல்ல சீஷர்கள் முதலாவதாக செல்லட்டும் என்று நினைத்தாரோ என்று தெரியவில்லை. அவர்களை கப்பல் ஏறி பெதெஸ்தா என்கிற இடத்துக்கு துரிதப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இவங்க போகிற இடம் என்னவென்றால் அது அந்திரேயா, பிலிப்பு, பேதுரு என்கிற சீஷர்களுடைய உறவிடம் அல்லது பிறப்பிடமாய் இருக்கிறது. சோ இந்த கடல் இவர்களுக்கு புதிதான கடல் அல்ல. அதுவும் பேதுருக்கு இது ரொம்ப பழக்கமான ஒரு கடல். அந்த கடல்ல நடுராத்திரியில சென்று அவன் மீன் பிடிப்பது வழக்கமாகவே இருந்த ஒரு காலங்கள். அதனால அந்த போற பிரயாணம் அவனுக்கு நல்லா தெரியும். எங்க போக போகிறான் என்பதும் அவனுக்கு நன்றாய் அறிந்தவனாய் இருக்கிறான். ஆனா இயேசு அவர்களை அனுப்பிவிட்ட பிறகு அவரும் தனியே கொஞ்ச நேரம் போயிட்டு என்ன பண்ணாரு, ஜெபிக்க ஆரம்பித்தார். மக்கள் எல்லாரும் அனுப்பிட்டு தனியே போய் கொஞ்ச நேரம் ஜெபித்தார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு என்ன ஏற்பட்டதோ என்ன தெரியல, அல்லது காலங்கள் மாற போகிறது என்பதை அறிந்தவர் உடனடியாக எழுந்து சீஷர்கள் பிரயாணித்துக் கொண்டு இருந்த படகை நோக்கி அவர் கடல் மேலே நடந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், எங்கேயோ ஒரு இடத்துல அவர் பிதாவுடன் பேசிக் கொண்டிருந்த நேரத்துல அந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்க இடத்தை விட்டுட்டு யாரை நோக்கி வந்தாரு, சீஷர்களை நோக்கி வந்தார். வந்த உடனே இவங்க பார்த்த உடனே கடல் மேல திடீர்னு ஒரு ஆவியை போல நடந்து வரும் பொழுது பார்த்த உடனே ஒரு கலக்கம் அடைந்தார்கள். இதுதான் நடந்த சம்பவமாய் இருக்கிறது. இந்த பகுதி இதே பகுதி தான் மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலையும் அப்படியே தத்துவமாய் மார்க்கும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால் மிராக்குலஸ் ஹெல்ப், அதிசயமான ஒரு உதவி, எதிர்பாராத ஒரு உதவி ஆண்டவர் நமக்கு செய்கிறவரா இருக்கிறார். நம்ம வாழ்க்கைன்ற பிரயாணத்துல அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம போகிற இலக்கு நமக்கு தெரியும். நம்ம எல்லாம் எங்க போக போறோம், பரலோகத்துல பிதாவுடைய ஸ்தலத்துல இருக்க போகிறோம். போகிற இடம் நமக்கு தெரியும். அந்த இடத்துல இருந்து ஏற்கனவே நமக்கு ஒரு நபர் அனுப்பி வைத்திருக்கிறார். அவரும் இங்கே வந்து மரித்து உயிர் தெழுந்து நமக்காய் முன்னோடியாய் போயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல இருந்து நம்மத்திலே இருப்பதற்காக ஒருவர் நம்மோட இருந்து கொண்டிருக்கிறார். அவர் பேர் தான் இப்போ நமக்காக பரலோகத்தில் அனுப்பிவிடப்பட்டவரும் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். இப்ப 2 பேர்கள் அங்கிருந்து வந்தவர்கள். அதனால நமக்கு நல்ல உறுதியா தெரியும் நம்ம போகிற இடம் என்ன என்று. அது மாத்திரமல்ல, நம்ம போகிற பிரயாணத்துல என்னெல்லாம் நேரிடும் என்பதையும் நம்ம நன்கு அறிந்தவர்களா இருக்கிறோம். ஆனா என்னதான் எல்லாமே தெரிந்தா இருந்தாலும், என்னதான் நமக்கு ஜெபம் பண்ண தெரிந்தாலும், என்னதான் வேத வாசிக்க தெரிந்தாலும், என்னதான் கடைபிடித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில தினந்தோறும் ஆண்டவருக்காய் ஜீவித்தாலும், திடீர் என்று எதிர்பாராத நிலையில ஒரு புயல் அடிக்கும் பொழுது அந்த படகு தத்தளிக்க ஆரம்பித்தது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு 5 காரியங்களை துரிதமாய் நேரம் இருந்தால் பார்த்து முடிச்சுவிடலாம். இயேசு முதலாவதாக ஏன் அவங்களை துரிதப்படுத்தினார் என்பதை பார்க்க போகிறோம். Why God hurried them? ஏன் உடனடியே கிளம்புங்க, நீங்க அக்கறைக்கு போங்க அல்லது அவர் சொல்லுகிற இடத்துக்கு போங்க என்பதை அவர் துரிதப்படுத்தினார் என்பதுதான் முதல்ல பார்க்க போகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசு தனியே எதற்காய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
இயேசு மலை மேல போயிட்டு எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. அந்த நாள் நல்லா தான் தொடங்கிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தது. உலகத்திலே மிகப்பெரிய அதிசயமாய் 5000 பேரை போஷித்தார். பிதாவானவர் மிகப்பெரிய அற்புதம் செய்தார். இயேசு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அதை உலகம் எங்கும் பார்த்தார்கள். அது மிகப்பெரிய நாளா இருந்தது. இருந்தாலும் ஏன் அவர் தனியா போனாரு? மூன்றாவது காரியம் என்னவென்றால், கப்பல் சேதம் வந்தது அல்லது கடல் சேதம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். நான்காவது காரியம், ஒருவேளை நேரம் இருந்தால் முடிச்சிடறேன், இயேசு அவர்களோடு பேசின காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஏன் பயம் வருது அப்படின்றதையும், பயம் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் வரணும், வர வேண்டியது. பயமே இல்லை அப்படின்னா நம்ம பரலோகம் பார்த்து ரொம்ப கஷ்டம். நமக்கு எதுல பயம் வரணும் அப்படின்னா, ஆலயத்துக்கு நேரத்துக்கு போவது பயம் வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வதற்கு பயம் வேண்டும். கட்டம் வரும்போது நம்ம பார்க்கலாம். முதல்ல சில நேரத்துல ஆண்டவர் அநேகரை துரிதப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஏன் ரொம்ப வேகமா சிலர்லாம் வேலை செய்யறாங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய நாட்கள் ஆண்டவருடைய கருத்துல இருக்கிறது. வேதத்துல நிறைய பேர் வேக வேகமா வேலை செய்தார்கள். எடுத்து வாசிங்களா, எடுத்தீங்கன்னா வாசிங்க. யோவான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிக்கொள்ளுங்க. மத்தேயு 11 2 முதல் 5 வரைக்கும் நீங்க வாசிக்கொள்ளுங்க. அங்க ஒரு மனிதன் இருந்தான். அவன் யோவான் ஸ்நானகன் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு நல்லா தெரிஞ்ச மனுஷன் தான் இவன். இயேசு வருவதற்கு முன்பதாக துரிதமாய் வேலை செய்தான். அவனுக்கு இருந்த நாட்கள் எவ்வளவு நாள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாசம் முன்னாடி இருந்தது. அப்படின்னா மரியாள் இயேசு பிறக்க போகிறார் என்று மரியாளுக்கு வந்த போது எலிசபெத் வயிற்றுல யோவான் எத்தனை மாசம் தான் வரணும்? அப்படியே டக்கு மனசுக்குள்ளே வந்துடும். அப்ப 6 மாசம் டைம் கேப் தான் இருக்கிறது. யோவான் எப்போ ஊழியத்தை தொடங்கினான் என்பதை வேதத்துல குறிப்பிட்டு கரெக்டாய் சொல்லவில்லை. அதனால அதை நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா 6 மாசம் டைமுக்குள்ள அவன் இயேசு யார் என்பதை இந்த பூமிக்கு அறிவிக்க வேண்டியது அவன் மேல விடப்பட்ட மிகப்பெரிய கடமையாய் இருக்கிறது. இப்ப இவனுக்கு இருக்கிற பிரஷர் என்ன தெரியுமா? எப்படியாவது இயேசு குறித்து, வரப்போகிறதை குறித்து, ரட்சகரை குறித்து அவன் பிரசங்கித்து முடிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஹரியில இருந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் இயேசுவும் அவன் என்ன சொன்னா, அவருடைய பாதரட்சியை அழுப்பதற்கு கூட. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இவன் என்ன யோசிச்சிருப்பான்? ஓகே, நமக்கு ரொம்ப நாள் இருக்கிறது, நம்ம இயேசு ரட்சகரை குறித்து அல்லது மேசியாவை குறித்து பிரசங்கிப்பதற்கு அநேக நாட்கள் இருந்திருக்கும் என்று அவன் ஒருவேளை யோசிச்சிருப்பான் என்றால், இயேசு துரிதமாய் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நம்ம வாழ்க்கையில, நம்ம வாழ்கிற காலத்துல இந்த வருஷம் போகட்டும், அது அடுத்த வருஷம் ஒரு ஆத்மா சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் நாட்கள் துரிதமாய் முடிந்துவிடும். அங்க போகும்போது முத்துக்கள் ஒன்றுமே இல்லாமல். அப்ப ஒன்று யோசிக்கணும், துரிதப்படுத்தும் பொழுது ஆண்டவர் எதையோ ஒன்று செய்வதற்கா, எதையோ ஒரு பெரிய காரியத்தை நமக்காய் வாய்க்க செய்வதற்கா ஆண்டவர் துரிதப்படுத்திக் கொண்டே இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு நல்லா தெரிஞ்ச பகுதி தான் யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பாப்பீங்க. அப்படின்னா ஒரு மனுஷன், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நீங்க வீட்டுல பொறுமையா வாசிக்கல, 38 வருஷமா அவன் குளக்கரையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். எத்தனை வருஷம்? அவன் சொல்லும் போது, இயேசு கிட்ட சொல்லும் போது நீங்க எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. 5, 7 யாரா எடுத்தீங்களா? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இங்க ரெண்டு கவனித்து பாருங்களேன். இவனுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமாங்க? 38 வருஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இயேசு வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவனுக்கு இருக்கிற பிரச்சனைனா தண்ணீர் கலக்கும் பொழுது துரிதமாய் போக முடியாத ஒரு பிரச்சனை. துரிதமா, ஏன்னா யாரு ஃபர்ஸ்ட் இறங்குறார்களோ அவர்கள் தான் என்ன நடக்கும்? அற்புதம், சுகம் பெற்றுக்கொள்ள முடியும். இவன் எத்தனை தடவை ட்ரை பண்ணிருப்பான் பாருங்களேன், எத்தனை தடவை ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அவனால என்ன பண்ண முடியல, அச்சீவ் பண்ணவே முடியல, அவனால அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியல. காரணம் என்னவென்றால் அவனுக்கு அந்த இடத்துல யார் இல்லையா உதவி செய்வதற்கு. ஒருவேளை
நீங்க யோசிக்கலாம், நான் வாழ்க்கையில ரொம்ப துரிதமா எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிறேங்க, ஆனா என் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய காரியத்துக்குள்ள வருவதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்ல, நான் நீண்ட காலமா அதை முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இவன் 38 வருஷமா இவனுடைய கம்ப்ளைண்ட் ஒண்ணே ஒண்ணுதான், நானும் ட்ரை பண்றேன் உதவி செய்யறதுக்கும். நம்ம நிறைய நேரத்துல நம்ம யோசிப்போம், நம்ம எல்லா வழியும் ட்ரை பண்ணுவோம், ஆனா நமக்கு அது சரியான வழியா என்பதை அறிந்து கொண்டு அதுல வழி நடத்த யாருமே இல்லாத சூழ்நிலை என்ன பண்ணுவோம், எல்லா வழியும் டெட்டா மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை நீங்க பிரயாசப்பட்டு எல்லா வழியும் முட்டு போட்டு அது டெட்டா இருக்கிறது என்றால் கவலைப்படாதீங்க. இன்றைக்கு அற்புதமான ஒரு உதவி உனக்காய் எனக்காய் பரிசுத்தாவியானவர் செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்தபடியா இன்னொரு காரியத்தை நீங்க வாசிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுக்கு பொறுமையா வாசிக்கொள்ளுங்க. 14 தொடங்கி 16 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்களா? Book of Esther chapter 4:14 to 16 வாசிப்பீங்கன்னா, இப்ப மொர்தெகாய் வந்துட்டான். அவன் என்ன சொல்றான், அம்மா நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம், உன் ஜனம் உற்றார் உறவினர் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, சாக போறாங்க, அவ்வளவுதான், காலம் முடிந்து விட்டது. இப்ப எஸ்தர் ஆரம்பர, இவ யாரு, எஸ்தர் யாருங்க, ராணி, ராஜாத்தி ராணி வச்சுங்களா. இப்ப எஸ்தர் மொர்தெகாய் பேச்சு கேட்கிறோமா கேட்க கூடாதா? கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அதான் கேட்க மாட்டேன். பலத்தை கட்டி கொடுத்த அப்படியே ஓடி போயிடு அப்படின்னு. சிலர்லாம் அப்படிதான் பாத்தீங்கன்னா வச்சுங்க, கஷ்டப்பட்டு அவங்க ரட்சிப்புகளை நடத்தி அவங்க வரங்கள் பெற்றுக்கொண்டு அவங்க ஆண்டவர்கள் இருந்து பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்க, சபைய மறந்துவோம், கடை கட்டுவோம். நல்லது அப்படியே. அப்புறம் ஒரு பக்கம் எஸ்தர் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப நாள் கிடையாதுங்க, அவ துரிதமாய் செயல்பட வேண்டிய நாட்கள். சில நேரத்துல நமக்கு அறியாம பிரஷர் வந்து கொண்டே இருக்கும். எதுக்கு தெரியுமா, துரிதமாய் ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கா. இவ அந்த 3 நாள் போய் நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்து வந்து ராஜா முன்னாடி நின்று இருந்தாலும் ராஜா கேட்டிருப்பான். தெரியுமா உங்களுக்கு, ராஜா கேட்டுப்பானா கேட்டுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு எஸ்தரை ரொம்ப பிடிக்கும். எது சொல்லுகிறது, அவள் அழகும் சௌந்தரியமாய் இருந்தபடினால ராஜா அவ சொல்றதை கேட்டிருப்பான். ஆனா அவ பண்ணது என்ன தெரியுமா, எனக்கு நாட்கள் இல்லை, எப்படியாவது என் ஜனத்தை விடுவிக்க வேண்டும், எப்படியாவது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரஷர்லயே அவ வாழ்ந்தா 3 நாள். ஒரு கட்டாயம் ஒரு மேல இருந்தது, ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கும் அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்க விடுதலையாய் ஆராதிப்பதற்கோ விடுதலையாய் ஆண்டவரை தேடுவதற்கோ முடியாம ஏதோ ஒரு அழுத்தம், எப்பங்க விடுதலை கிடைக்கும், எப்பங்க எனக்கு சுகம் கிடைக்கும், எப்பங்க எனக்கு காரியம் ஜெயமாய் மாறும் என்ற ஒரு அழுத்தத்தோடவே ஆராதித்துக் கொண்டிருக்கோம். விடுதலையான ஆராதனையில தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, செயல்படுகிறவரா. யோசிச்சு பாருங்களேன், இவனுக்கு இருந்த பிரச்சனை ராஜா கிட்ட எப்ப வேணா சொல்லிருக்கலாம், ராஜா அரண்மனைக்கு வரும்போது சொல்லிருக்கலாமா இல்லையா? சொல்லலையே. ஏன் சொல்லல? இன்னைக்கு யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் தெரியுமா, ராத்திரி அவன் வந்து தூங்கும் போது அவன் சாப்பிடும் போது சொல்லி இருந்தா அவன் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு அங்க போய் சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே ஊர் பிரச்சனை எடுத்து தலையில போட்டிருப்பான். இவன் சொன்னது என்ன பண்ணிருப்பான், மறந்துருப்பான். யோசிச்சு பாருங்க, அவளுக்கு இருந்த பிரஷரு எது சரியான நேரத்துல உதவி கிடைக்கும் என்பதுல அவள் காத்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதை விட ஒரு படி மேல நீங்க எடுத்து வாசிக்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of Acts 9:13 வாசிக்கலாம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க பாருங்களேன், சவுல ஆண்டவர் சந்தித்து விட்டார். இப்ப சவுல் எங்க இருக்கிறான், ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான். ராமுல 3 நாள் ஜெபம் சொல்லிட்டாரு. ஆண்டவர் போய் அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் சரியில்லை அப்படின்னா, இப்ப அங்க இருக்க ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன நம்ம பண்றாரு, எப்பா நீ போயிட்டு அவனுக்கு ஜெபம் பண்ணு, பார்வை வரும்ட்டார். ஜெபம் பண்ணு. யோசிச்சு பாருங்களேன், சிலருக்கு போய் ஜெபம் பண்ணணும் பேசணும் அப்படின்னா உள்ள இருக்கிற ஆள் என்ன பண்ணுவான், நடுங்க ஆரம்பிச்சுவான். ஐயோ ஆண்டவரே, என்னை இன்றைக்கே கொன்று. அனனியா அப்படிதான் யோசிச்சிருப்பான், ஆண்டவரே அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே, ஊருக்கே தெரியுமே, அவன் என்னை பார்த்த உடனே அவன் செய்ய போற முதல் வேலை என்ன, வெட்டி சாய்க்க போறான். சிலர்லாம் பார்த்த உடனே எப்படி
இருக்கும் தோணும் நமக்கு. முதல்ல கழுத்துல கத்தி வச்சு வெட்டி தலையை கையில பிடிச்சி விளையாடணும் போலவே இருக்கும். அனனியாவுக்கு அப்படிதான் இருந்திருக்கும். ஐயோ ஆண்டவரே, இவனுக்கு போய் ஜெபம் பண்ண சொல்றீங்களே. இன்றைக்கு ஒன்று யோசிச்சு பாருங்களேன். அவன் இடத்துல நீங்களும் நானும் நின்று ஒருவேளை நம்மை கொல்ல வருகிறவருக்காய் ஜெபம் பண்ணு ஆண்டு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், நம்ம சொல்லுகிற முதல் வார்த்தை நேரமா இருக்கும், இயேசு நாமத்துல அப்பால போ. ஆண்டவருடைய சத்தத்துக்கு இடையூறாய் வருகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளை நிர்மூலமாக்குறேன். அதுதான் அடுத்த ஜெபமே. இவன் யோசிச்சு பாருங்க, இவனுக்கு நல்லா தெரியும் சவுல் யாரும் தெரியும். இவன் சவுல் முன்னாடி போய் நின்ன செகண்ட் சவுலா அவன் இருந்திருப்பான் என்றால் அனனியா ஆனா அனனியாவுக்கு தெரியாது சவுல் பவுலா மாறிட்டான். ஓகேவா? இப்போ இவனுடைய பிரஷர் என்னடா, ஆண்டவர் போன்ற நீ போய் ஜெபம் பண்ணுடா. அதுதான் உண்மையா இவர்களுக்கு இருந்த பிரஷரு. இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன், இந்த சீஷர்கள் கப்பல்ல ஏறி போய்கொண்டே இருக்கிறார். நல்ல தெரிஞ்ச ரோடு, நல்ல தெரிஞ்ச கடல், போகிற இடம் நல்லா தெரியும். எங்க போக சொல்லிருக்காரு? பேதுரு அந்திரேயா பிலிப்பி ஊருக்கு தான் போக சொல்லிருக்காரு. வேற எங்க புது இடத்துக்குலாம் போக சொல்லல. தெரிஞ்ச ஊருக்கு, தெரிஞ்ச கடல்ல, தெரிஞ்ச படகுல அழகா போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வழியில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அங்க ஆண்டவர் வராம எதுவுமே யோசிக்கிறான். 30 ஆண்டுகளாய் 40 ஆண்டுகளாய் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேங்க, ஜெபம் பண்றேங்க, நான் வேதம் வாசிக்கிறேங்க, ஆண்டவராய் ஜீவிக்கிறேங்க, சத்தியம் எனக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்துல கப்பல்ல ஜீவனோட ஆண்டவரை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். திடீரென்று ஒரு சூறாவளி வரும்பொழுது ஆண்டவர் வராம உங்களால அக்கறைக்கு போகவே முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஊடுருவி வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணணும்? அவர் ஜெபம் பண்றதுல ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா அவர் எப்பவுமே பிதாவிடத்துல பேசுவதுல அவர் விரும்பின காரியம். இங்க பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாரு, மிகப்பெரிய அற்புதம் நடந்து விடுச்சு. இப்ப அற்புதம் நடந்த உடனே சீஷர்கள் கையில விரும்பிய அனுப்பல. நீங்க பைபிள வாசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, படகு ஏறும்போது கரையிலேயே அந்த 12 கூடை வச்சு போயிருப்பாங்க. நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இந்த பாஸ்டர்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனாங்க வச்சுங்களேன், அந்த பழ பையன் ஒன்று கொடுப்பாங்க தெரியுங்களா? பாஸ்டர் கட்டப்பையில எத்தனை பாஸ்டர் வெஸ்ட் வராங்கன்னு தெரியல. முதல்ல என்ன பண்ணுவோம், அதை உடனே டிரைவர் கையில கொடுத்து வண்டியில ஏற்றுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? பார்க்கலாம் வாங்க ஏன் கூட அப்படிலாம் கேட்டது வாங்காம எஸ்கேப் ஆகி ஓடி வரதான் பார்ப்பேன். ரைட், நீங்க ஓகே கவனிங்கள. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த 12 கூடையை கரையில வைத்து விட்டு ஆண்டவரே இங்கதான் நீங்க அற்புதம் செஞ்சீங்க, இங்கேயே நாங்க வச்சுட்டு போறோம் யோசிச்சிருப்பாங்க. உள்ள கப்பல்ல போய் உட்காந்து முக்குன்னு சண்டை போட்டுருப்பானுங்க. எனக்கு மீன் வரல, எனக்கு ரொட்டி வரல, எனக்கு முள்ளா வந்துருச்சுன்னு சண்டை போட்டு வந்துருப்பானுங்க. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கூட அப்படிதான் சபையில வந்து உட்கார்ந்துடும். ஆண்டவர் நமக்கு 12 கூட நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து விடுகிறார். நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் சபையில வைத்துக் கொள்ளுகிறார். ஆனா நம்ம பிரயாணத்துல நம்ம கையில வச்சிருக்கிறத வச்சு அடிச்சு கொள்ளுகிறோமே தவிர, அல்லது நம்ம போகிற பிரயாணத்தோட இலக்கை நம்ம நோக்கி போகணுமே தவிர, நம்ம இங்க என்ன பண்ணக்கூடாது, சண்டை நானதான் பண்ணிருக்கேன். இப்போ ஒண்ணுல ஒரு பிரயாணத்துல நீங்க இங்க ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, புளி சோறு, முட்டை எல்லாத்தையும் எடுத்துங்களேன், எது மேல உங்க யோசனை இருக்கும்? எப்போ மதியானம் எப்போ வண்டி ஓரம் கட்டுவான மூட்டையை அவுப்பாங்க பிரயாணத்துல. இப்பதான் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் வழி இருக்க ஓட்டல சாப்பிட விடுவாங்க. அப்பதான் சோறு காலையில இருந்து ஆண்கள் பாத்திரம் எல்லாம் விளக்கி கொடுக்க, சமையலாக்கி எடுத்துக்கொண்டு போக, பெண்கள் தயாராகி வண்டியில ஏறி அமர, வழியில எப்படா வண்டி நிக்கும். எவ்வளவு சிரிப்பு பார்த்தீங்களா? ரைட், ஓகே விட்டுருங்க, எது சிரிச்சா சந்தோஷம் தான். நீங்க கவனிக்கல, போய்கிட்டே இருக்கும், வாசனையே வராது பாத்துங்க. ஆம்பளைக்கு சமைச்சாங்கன்னா அதுல உப்பு செப்பு இருக்காது. ஆனா மனசுக்குள்ளலாம் என்ன தெரியுமா தோணும், எப்போ இத மூட்டை நிறுத்துவோம், வண்டி நிறுத்துவோம், மூட்டைய போற இடம்னு கவலை கிடையாது, வண்டி எங்க போகுதுன்னு கவலை கிடையாது. நம்ம எண்ணம் எல்லாமே எங்க இருக்கும், ஒத்து மாதிரியே இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். என்ன போலவே இருப்பதனால் நீங்கள் என்னோட எல்லாரும் பரலோகம் வருவீர்கள். ஏன் சொல்ற அப்படின்னா, இந்த 12 பேரும் நல்லவர்கள்லாம் கிடையாது. 12 பேரும் நல்லவெல்லாம் கிடையாது. ஒருத்தன் காட்டி கொடுத்தவன்,
ஒருத்தன் மறுதளிச்சவன் மீதி 10 பேர் எங்க பண்ணானுங்க, ஓடியே ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. நல்லவல்லா ரைட் யோசிச்சு பாருங்க. இப்ப இவங்க பிரயாணத்துல போய் கொண்டிருக்கிறார்கள். இவங்க எடுத்துக்கொண்டு போன 12 குடையும் இருக்கிறது. பிரயாணம் ரொம்ப அருமையாய் தொடங்கினது. 4ஆம் மணி வேலை வரை. 4ஆம் மணி வேலை என்றால் வேதத்துல சொல்லுகிறது ஏறத்தாழ 3 மணிக்கு மேல 6 மணிக்குள்ள. இது நல்லா யோசிக்கணும். ஏன் 4 மணி வேலை வரைக்கும் அப்படின்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேட்டட் டைம் ஃபார் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையில அது ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம். இந்த 4ஆம் மணி வேலை 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் காலையில பாத்தீங்கன்னா உலகம் முழுதுமாய் அமைதியா இருக்கும். அமைதியா வீட்டுல எல்லாம் தூங்கும். கோழி கூட தூங்கும். கோழி கூட சும்மா எல்லா மிருகங்களும் பறவைகள் எல்லாமே உறங்குற நேரத்துலதான் சூறாவளி வருகிறதா ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதனாலதான் சொல்லுவாங்க அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணு அப்படின்றாங்க. சொல்றமா இல்லையா? என்ன தவிர ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா ஏன் சொன்ன ஜெபம் பண்ணிருவேன். அது அதிகாலையா இருந்தாலும் 1 மணியா இருந்தாலும் 12 மணியா இருந்தாலும் அதிகாலையில ஏன் ஜெபிக்க சொல்லுகிறார்கள் என்றால், அந்த டைம்ல தான் உன் கப்பலை சேதப்படுத்த, உன் வாழ்க்கையை நாசம் பண்ண சூறாவளி வருகிறதாய். அந்த நேரத்துலதான் நீ உதவியை பார்க்கவே முடியும். அந்த நேரத்துலதான் உனக்கு இருக்கிற பிரச்சனையில நீ மேல பார்க்கும்போது இயேசு உன்னை நோக்கி நடந்து வருவதை நீ காண முடியும். இப்ப இவர்கள் செய்து கொண்ட காரியம் என்னன்னா, நல்ல அமைதியா ஏற்கனவே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இருப்பானுங்க. திரும்பவும் எக்ஸ்ட்ரா இருக்குது. பசிக்கிறப்பெல்லாம் ஒரு ரொட்டியா ஒரு மீனா உள்ள தள்ளிக்கிட்டே போயிருப்பானுங்க. நல்லா போய்கிட்டே இருக்கு. கப்பல் போகும்பொழுது ஆண்டவர் அக்கறையில ஜெபித்துக் கொண்டிருந்தார். இவர் என்ன ஜெபம் பண்ணி இருப்பாரு அப்படின்றத ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த நம்ம பிரயாணத்துல என்பதை வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ரோமன்ஸ் 8:34 பார்க்கலாம். ஆக்கினிக்குள்ளாக திருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இங்க பாருங்களேன், ஆண்டவர் சீஷர்களை பிரயாணத்துல அனுப்பிட்டு இவர் என்ன தெரியுமா பண்ணி கொண்டிருந்தார் என்று நான் யோசித்திருக்கேன். முதல்ல கொஞ்ச நேரம் பிதாவிட்ட பேசி இருப்பாரு, கொஞ்ச நேரம் அடுத்த நாள் என்ன செய்யணும்னு யோசித்து இருப்பாரு. ஆனா திடீரென்று பிரயாணத்துல போகிற சீஷர்களை நினைவு வந்த உடனே இவர்கள் வாய்ப்பறிந்து பேசிக் கொண்டிருந்திருப்பார். இன்றைக்கு நீங்க நானும் அப்படிதான் வாழ்க்கையில பிரயாணம் என்று போய்கொண்டிருக்கும் பொழுது, அல்லது உலகத்திலே பரலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது, இயேசு எங்கேயோ ஒரு இடத்துல அமர்ந்து அவருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கார், அல்ல பிதாவிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது அல்ல. அவர் உனக்காய் எனக்காய் தினந்தோறும் பரிந்து பேசுகிறார். எல்லா நேரத்திலும் he is always thinking about you. எப்பவே அவர் உன்னையும் என்னை குறித்துதான் அவருடைய யோசனையாகவே இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்பாங்க. அதிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 37 32 வாசிக்கலாம், 33 வாசிக்கலாம். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து, துன்மார்க்கன் நீதிமான் மேல கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். அவனுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா கொல்ல. அதுவும் எப்ப அவன் பிளான் பண்ணுவான் அப்படின்னா, நல்லா அமைதியா இருக்கிற நேரத்துல அவன் பிளான் பண்ணுவான். 33ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம்மள என்ன பண்ண மாட்டாரா? நம்ம ஒவ்வொருவரையும் அவன் கையில விட மாட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த சீசர்கள் கடல் கொந்தளித்து எழுத பொழுது, அலை மோதின பொழுது, அவங்க ஒருவேளை இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா பேருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா இப்படி ஒரு கும்பலா மாட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும் பொழுது ஆண்டவர் கடலின் சீற்றத்துல அவர்களை விடுவதே கிடையாது. உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சீற்றங்கள் வந்தால் ஆண்டவர் உன்னை விடுவதே விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. அவனை ஆக்கினைக்குள்ள நீ படகுல இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உன்னை விடுவதும் இல்ல. ஆக்கினை நாள் வரும்போது உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்ப்பதும். யோசிச்சு பாருங்களா, அந்த படகுல அப்ப யூதாஸ் இருந்தான். அந்த படகுல யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவர் யூதாஸை மாத்திரம் கூட வச்சிருந்து மற்றவங்களையாவது காப்பாத்திருக்கலாம். காப்பாத்திருந்தா யூதாஸ் இந்த கரையிலே இருந்திருப்பான். ஏன்னா ஆண்டவர் தனிமையில் நடந்து போயிட்டாரு. யோசிச்சு பாருங்க, 11 பேர் போயிட்டாங்க கப்பல்ல, யூதாஸ் மட்டும். ஆண்டவர் பாருங்க, அந்த கப்பலுக்குள்ள யார் இருந்தாலும் ஆண்டவர் கைவிடுவது.
நீ யோசிக்கலாம், ஐயோ என் கேரக்டர் சரியில்லை, மற்றவர்கள் சொல்லுகிறதை போல் நான் சரியில்லை, நான் ஒருவேளை நான் பொறாமப்படுறேன், ஒருவேளை நான் புறம் பேசுகிறேன், நான் எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். கவலைப்படாத, இந்த கப்பலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உன்னை கைவிடுவதே, உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்க விடவே. அதுதாங்க ஆண்டவருடைய வேலையை. யோசிச்சு பாருங்க, அவர் எங்கேயோ செபித்துக் கொண்டிருந்தவர், திடீரென்று என்ன பண்ணிட்டாரு, வேகமா கடல் மேல வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், புக் ஆஃப் ஹீப்ரூ 7:26 பார்க்கலாம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இவர் யாருன்னா பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிறார். இப்ப நமக்கு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? அவர் மேல யாரும் குறை சொல்லவே முடியாது, எந்த குற்றத்தையும் வைக்க முடியாது, எந்த குற்றத்தையும் கவுண்டர் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய உதவிதான் நமக்காய் காத்துக்கொண்டு. யோசித்து பாருங்களேன், ஒருவேளை நான் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, அல்லது நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, உதவி வாங்குற உதவி கொடுக்குற நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். பக்கத்துல பண்ணுவான் குறை சொல்லியிருந்தா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை அதுதான் குறை. ஆனா நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் எப்படி பண்றாருன்னா, அவர் பரிசுத்தரா பிரதான ஆசாரியர் இருக்கிறார், மாசு இல்லாதவர் இருக்கிறார், அவர் மேல எந்த குற்றத்தையும் ஒருவரை சுமத்த முடியாத இடத்துல இருக்கிறார். அவரை போல உலகத்துல மேன்மையானவர் உலகத்துல யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுதாங்க நமக்கு உதவி செய்யறார். சாதா உலக மனிதன் அல்ல. பரிசுத்தவானுடைய உதவி எப்படி தெரியுமா இருக்கோ, அது ஆரோக்கியமாய் அழகா இருக்கும், குறை இல்லாததாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த 4ஆம் மணி வேளையில அந்த கடல் சீற்றம் பயங்கரமா இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவங்க சமாதானமா இந்த பிரயாணத்துல போனாலும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்துல என்ன இருக்கா? உபத்திரம் உண்டு. நிச்சயமா உண்டு. உபத்திரம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையே நான் எப்பவுமே சொல்லுவேன். ஆங்கில சர்வீஸ் நாங்க தமிழ்ல அது தெரியுது, ஆங்கிலத்துல பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துறீங்களா, பிரச்சனை இல்லாம வந்தா you are blessed by God, பிரச்சனை இல்லாம வந்தா you are gifted by Satan. பிரச்சனையோட வர்றதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா தெரியல. பிரச்சனை இல்லைங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வர்றதுக்கு அப்படின்னா, நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவ, பிசாசால அன்பளிப்பு கொடுத்துக்கிறான். ஏன்னா பிசாசுக்கு ஆராதனை பிடிக்கவே நினைக்கிறீங்க, வாய்ப்பே விடவே மாட்டான். அப்போ நீ பிரச்சனையோட வந்தாலும் இங்க வரும்பொழுது உபத்திரவத்தை எல்லாவற்றையும் நீக்கிறவராய், எல்லா துன்பங்களை நீக்கிறவர். அப்ப ஒன்று யோசிக்கல, நீங்க இந்த கப்பல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு உன்னை தேடி வருகிறவராய். நிச்சயமா உபத்திரவம் உண்டுங்க இந்த உலகத்துல. அந்த கடல் நல்லா தெரிஞ்ச கடல், அந்த கடல்ல எங்க மீன் இருக்கும் தெரியும், எங்க எறா இருக்கும் தெரியும், எங்க சுறா இருக்கும் தெரியும், என்ன மீன் எந்த இடத்துல மேயும் தெரியும். அவ்வளவு ப்ரொஃபஷனல் அந்த பேதுரு கூட கடல் சீற்றம் வந்த பொழுது பயந்தான், அலறினான் என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்படி என்றால் நீ உன் வாழ்க்கையில எல்லாம் எனக்கு தெரியும், திறமை இருக்கு, ஆவியானவர் கூடவே இருக்கிறார் என்றாலும் கவலைப்படாத. இந்த உலகம் உபத்திரம் நிறைந்ததா இருக்கிறது. பிசாசு உன்னை கொல்ல தீர்மானித்துக் கொண்டே, அதான் அவன் வேலையே. அவனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உன்னை நோக்கி என்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதமா சந்தோஷமா அதெல்லாம் ரெண்டா, முதல்ல உன்னை கொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்? எது சொல்லுகிறது? கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான் என்று வேற எதுக்கும், அது எதுக்குன்னா அவனுடைய ஃபர்ஸ்ட் காரியம் இல்லை, எதுவுமே கிடையாது. கொல்றதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கொல்லுவது சரீர சாவு இல்லைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வருவது. நீ ஆராதனைக்கு வராம, ஆராதனைக்கு வந்தாலும் ஆராதிக்க முடியாத, அல்லது ஆண்டுடைய மகத்துவத்தை தெரியாத, உதவி வருகிறதை காண முடியாத பயத்திலேயே உன்னை வைத்திருப்பது அவனுடைய பிரதான வேலையா இருக்கிறது. உபத்திரத்தை செய்யுங்க. ஏன் அவர் செய்து சொல்றாருன்னா, அவர் உலகத்தை அவர் ஏற்கனவே ஜெயிச்சு காட்டார் எப்படி ஜெயிக்கணும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீ பயந்து நடுனாலும் கவலைப்படாத, இன்றைக்கு உன்னோட டைரக்டா பேசி உதவி செய்ய ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். மத்திய 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் நமக்கு தெரிஞ்ச பகுதி தான். 26-40
பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? இந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும். இயேசுக்கே பயம் வந்து, இயேசுக்கே agony. He felt the agony. agonyனா extreme pain, தாங்க முடியாத ஒரு வலி. அப்படிப்பட்ட வலி இயேசுக்கே வந்தது. அப்ப உலகத்துல உங்களுக்கு எதுக்கு அந்த உதாரணத்தை சொல்றேன்னா, நீங்க சொல்லலாம், ஆண்டவரே என்னால தாங்க முடியாத பிரச்சனை. இயேசுனால அதெல்லாம் தாண்டி வந்தவர் தான். அதனால்தான் அவர் உலகத்தின் ரட்சகர். வேதம் சொல்லுகிறது, உலகத்தை செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்காய் வெகுமதியை பரலோகத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு கெத்செமனே அவர் நல்லா தெரியும். He knows the very detailed plan of God. அது எதுக்கு பூமியில வந்தாரு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். நமக்கு தான் தெரியாது. நமக்கு தான் எதுக்குங்க நீங்க பிறந்திருக்கீங்க தெரியலங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க அதுவும் தெரியல. எதுக்கு வாழுறீங்க தெரியலங்க. அட்லீஸ்ட் பரவாயில்ல, சிலர்லாம் சாப்பிட்றதுக்காக வாழுறீங்க, ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். சிலர் தூங்குறதுக்காக வாழுறீங்க, ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். விட்டுருங்க. சிலர் எதுக்குன்னே தெரியாத வாழ்வாங்க. எதுக்கு தெரியுமா உன்னை என்னை ஆண்டவர் படைத்தார்? எதற்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்றால் உலகத்தின் ரட்சகராய் இருப்ப நீயும் நானும் அநேகருக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதுதான் நம்மளுடைய பிரதான வேலையாயிருக்கு. ஆனா அதை நம்ம செய்யக்கூடாது இருப்பது யாரோட வேலை? அவனுக்கும் ஒரு வேலை இருக்குல்ல. இயேசுக்கு ஒரு வேலை இருந்தா அவனுக்கு ஒரு வேலை இருக்கும்போது நமக்கு ஒரு வேலை, அதை நம்ம செய்வதில்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு கெத்செமனே தோட்டத்துல அவர் டீடைலா தெரிஞ்ச பிளான் படி தான் வந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த நாள் வந்து விட்டது, இந்த நாளை தான் மறிக்க போகிறார், அந்த மரணம் எப்படி இருக்கும் என்பதை நன்கு அறிந்தவர். இருந்தாலும் பயம் வந்தது. இருந்தாலும் நம்ம கூட அப்படிதான். நம்ம போகிற பாதை என்னன்னு தெரியும், நமக்கு வேத வசனம் எல்லாம் தெரியும். நான் உன்னை விட்டு நல்லா தெரியும். ஆனா எதனா ஒரு பிரச்சனை வரட்டுமே, அவ்வளவுதான். அப்ப வசனம் உள்ளது வெளியே வராது. வசனம் மறந்துடும். பேனிக் அட்டாக் ஆயிடும். பேனிக்ல மறந்துடும். பைபிள் இது தெரியல அப்படின்ற மாதிரியே இருக்கும். வேத வசனம் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை எல்லா வசனமும். ஆனா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? அவனுக்கு கவலைப்படாதீங்க, நம்ம தலைவலி அப்படிதான் இருந்தாரு, அதனால அப்படி இருப்பது தவறல்ல, உதவி அவர் செய்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்றான், அவனுடைய வலியை அழகா பகுத்து அவனை ரொம்ப டீட்டெயிலா எழுதுவான், பாட்டாவே பார்க்குவாங்க. 69ஆம் சங்கீதம் வந்திருக்க. சங்கீதம் 69, 16, 15, 16 வாசிக்கலாம். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும். பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உள்ள முடிவிடாதபடி சேத்துல வந்து என்ன பண்ணுமா தூக்கிடுங்க. அவனுடைய வலியை எக்ஸ்பிளைன் பண்றான் பாருங்களேன். என்னை பகைக்கிறவர்கள் நின்றும் நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும். பகைக்கிறவர்களும் நிலையான ஜலத்தினின்றும் என்ன பண்ணுமா என்ன நீங்க ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தரலும். ஒருவேளை நீங்க பிரயாணத்துல இப்படிப்பட்ட ஒரு பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, தாவீது சொல்லுகிறது போல, இந்த சீஷர்கள் அனுபவித்தது போல, ஒருவேளை நீங்க பிரசங்கம் பண்றீங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும் என்னுடைய வலி என்றா, ஒருவேளை இதை விட அதிகமா அல்லது இயேசுவை விட அதிகமா அல்லது சீஷர்களை விட அதிகமா தாவீது பக்கத்து அழகா பிரிச்சு வைக்கிறா பாருங்களேன். இப்படிப்பட்ட வலியை விட நீங்க அதிகமா இருந்தாலும் கவலைப்படாது. Today is a miraculous help is going to come. ஒரு அதிசயமான உதவி என் ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார். They did not go to God. They did not pray to God. They did not ask God to come and help him. அவங்களை உதவி செய்யணும்னு அவங்க கேட்கவே இல்லை. பயந்துட்டாங்க, நடுங்குறானுங்க, அப்படியே கத்துறானுங்க, கப்பல் இங்கேயும் அங்கேயும் அலையுது. அந்த நேரத்துல முழங்கால் படிட்டு ஜபிக்கணும்னு வரல, அந்த நேரத்துல எழுந்து கடலை அதட்டணும்னு வரல, பேதுருக்கும் வரல, யோவானுக்கும் வரல, எவனுக்கும் வரல. ஆனா இயேசு சும்மா இல்லை, தேடி வந்தார். உன் வாழ்க்கையில ஒருவேளை வலியினால பிரச்சனையினால என்னுடைய துன்பத்தினால இயேசு எங்கேயோ இருக்கிறாங்க, நான் படுகிற 4ஆம் ஜாமத்துல படுகிற எல்லா ஊரே அமைதியா இருக்கும்போது எனக்கு மட்டும் உபத்திரம் பயங்கரமா இருக்குங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நீ எண்ணிக்கொண்டு இருப்பாய் என்றால் உன்னை தேடிதான் என் இயேசு வருகிறவராய். Not to everyone.
அன்றைக்கு அந்த கடலை அநேகர் பிரயாணித்து இருக்கலாம், அநேகர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கலாம். எந்த படகுல சீஷர்கள் இருந்தாலும் அந்த படகை மாத்திரம் தான் நோக்கி என் ஆண்டவர் வந்தவராக இருக்கிறார். யோசிப்பாரு, அந்த நேரத்தில் ஒரு படகு தான் போயிருமா அந்த கடல்ல? எவ்வளவு படகு போயிருந்தாங்க, எவ்வளவு பேர் மீன் பிடிச்சிருந்து இருப்பான். எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியதானே? ஏன்னா ஆண்டவருக்காக உங்களுக்கு தேவையில்லை, சீசர்கள் தான் தேவை. நீ ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்ட பரிசுத்தாவியானவர் உனக்குள்ள இருப்பார் என்றால் நிச்சயமா என் ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில உன்னை தேடி வருகிறவராக. வேற எதுவுமே பண்ணாத, கம்முனு அமைதியா இரு, பயப்படாத. இன்றைக்கு உதவி உன் வாழ்க்கையில் தானாகவே வருகிறதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எலியா ஜெபித்தா பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எலியா ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 19:4 வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சுரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்றான். ஒரு படி மேல போய் இந்த பலியுடைய உச்சத்துல எலியா அதுக்கு முந்தின அதிகாரத்துல என்ன பண்ணான்னு பாத்து வச்சுக்கல, ராஜாவை மிரள விட்டான். ராஜா நடுங்கினான். இவன் மன்ன அற்புதத்துல பரலோகத்துல வந்து அக்கினியை நேரடியா இறக்குனான். இப்படிப்பட்ட எலியா அந்த அதிகாரத்துடைய அடுத்த அதிகாரத்துடைய 4ஆம் வசனம் வரும்போதெல்லாம் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும். நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணி அநேகருக்கு விடுதலை பெற்று இருக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணி அநேகருடைய பாரங்கள் எல்லாம் நீங்கி இருக்கலாம், அநேகர் சுகம் பெற்றிருக்கலாம், அநேகருக்கு வழி திறந்திருக்கலாம், அநேகருடைய வாசல்களை நிறுத்தி இருக்கலாம், அநேகருடைய வாழ்க்கைகளை நீங்கள் செப்பனிட்டு இருக்கலாம். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதாக இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கைன்னு வரும்போது போதுங்க அப்படி நீங்க சொன்னாலும் கவலைப்படாத. இன்றைக்கும் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகானவருங்க. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் ரொம்ப அற்புதமானவர். எவ்வளவு பெரிய நீ அற்புதம் பண்ணி இருந்தாலும் கவலைப்படாத, என் ஜீவன் போதும் என்று அவன் பட்டு நிம்மதியா இருந்தான். செத்துட்டா போதுங்க. அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிதான் யோசிப்பாங்க. ஐயோ, இன்றைக்கு பரலோகத்தில் நான் இருந்தால் நலமாய் இருக்குமே, நம்ம செத்தா போதுமா நினைப்போம். நம்ம இன்னைக்கு பரலோகத்தில் இருந்தா கவலைப்படாத. பரலோகம் நீ இருக்கிற இடத்துல தேடி வந்தது. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கதாங்க பரலோகம். இயேசு எங்க வந்தாரோ அந்த இடம் பரலோகம். இன்றைக்கு உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி என் இயேசு வருவார் என்றால் அதுதான் பரலோகம். அதை விட சந்தோஷம் எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியத்தை என் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். இங்க பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். இப்போ இவங்க எல்லாம் கப்பல்ல போய் கொண்டிருந்தாங்க. கப்பல் தத்தளிக்கிறது. என்ன செய்யணும்னு தெரியல. சோத்து மூட்டையை பிடிப்போமா இல்ல கடல்ல விழுந்துருமா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை, மனசுக்குள்ள அது ஒரு பிரச்சனை. நிறைய பிரச்சனை இல்லை, இது ஒரு பிரச்சனை. சொத்து எங்கன்னா போயிடுமா, இல்லை வச்சிருக்கிற பணத்தை எவனா எடுத்துக்குவானா, இல்லை நகை யாராவது திருடியும் போயிடுவானா, அப்படி ஒரு பிரச்சனை. தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த பிரச்சனை எங்கே தெரியுமா பார்த்துருக்கேன்? அந்த ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இந்த வயசானவங்க இருந்தாங்க வச்சுங்களேன். அவங்க என்ன ஃபுல்லாக என்னம்மா யோசிச்சுக்கிறீங்க? இல்லைங்க, வீட்டில் பீரோ சாய் விட்டு வந்துட்டேன், என் பொண்ணு வரா, மருமக வேற வீட்டிலேயே இருக்கிறா. சரிம்மா, என்னம்மா ஆக போகுது? இல்லை, வீட்டில் இருக்கிற பீரோ உலகத்தை எதுவுமே. இந்த சீசனில் தான் அப்படி தான் இருந்தது. கப்பல் தட்டுமாறிய பொழுது கூடல இருக்கிற அப்பெல்லாம் விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. எல்லா காரியமும். ஆனா இவங்களுக்கு எப்படி இருந்ததா, இயேசு அழகா கடல் மேல நோக்கி வரும்பொழுது, நம்ம கூட சில நேரத்தில் கனவு காணும் பொழுது கனவுல ஏதாவது பயம் காட்டுற மாதிரி வந்தது வச்சுங்களேன், நம்ம கண்ணை அப்படியே இருக்க முடியுது. இது கடந்து போயிடும் நம்மளை தாண்டி போயிடும், நம்மளை தான் ஏசு ரத்தஞ்சு அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா விதமாக இது பாஸ்டர் நாங்கள் அதெல்லாம் அனுபவிச்சதில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கனவு வருவதாக. நானும் அப்படிதான் சில நேரத்தில் ரொம்ப பயங்கரமான கனவு வரும். அப்படியே போராட்டமாக இருக்கும். எனக்கும் சாத்தானுக்கும் சண்டை போடுற மாதிரியே இருக்கும் டைரெக்டாகவே. அப்போ தான் யோசிப்பேன், டே இது போடா அப்படின்னு போயிட்டா நல்லமா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்போ இயேசு கடல் மேலே நடந்து வருகிறார். இந்த சீசர்களுக்கு வருவது இயேசு என்பது கூட தெரியல. உருவத்தை பார்த்து என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இது கடந்து போயிட்டோம், ஆவியா இருக்குது, இது போயிட்டாவது கடல் தெரியும், எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருந்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது அவர் அப்புறம் போகிறவரை போல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படிதான், இயேசு இருக்கிறாருன்னு கூட தெரியாது, அப்படியே கடந்து போகிறது போலவே இருக்கும். ஒரு அருமையான பாடல் இருக்கிறது, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல.
என் மேலே நோக்கமாயுள்ளார், என் நினைவை அவர் அறிவார். என் மேலே நோக்கமாயுள்ளார், அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் நினைவென்றில் அறிவார், என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவை அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். யோசிச்சு பாருங்களேன், இவங்க பிரயாணத்துல போய்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம கூட சில நேரத்தில் அப்படிதான், இது நம்ம உதவியா அல்லது பயமா என்று கலங்கி நிற்போம். ஒருவேளை சிலர் ஜெபிக்க வரும்பொழுது அவங்களை பார்க்கும்பொழுது பயமா இருக்கும். சில நேரத்தில் ஒரு சிலர் நம்மளை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவர்களை மூலமா நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். நீங்க பயந்திருக்கலாம். ஒருவேளை இந்த வேத வசனத்தை கேட்கும் பொழுது எனக்கு எப்படி உதவி வரும் என்று நீங்கள் பயந்திருக்கலாம். கவலைப்படாத. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், என் ஆண்டவர் உன்னை காக்கும்படியாய் அவர் வருகிறவராய். யோசிச்சு பாருங்களேன், அந்த 12 பேர் அன்னைக்கு முழுகி இருப்பார்கள் என்றால், இயேசு சிலுவையில் அறைந்த பிறகு இன்னைக்கு சுவிசேஷம் இந்தியாவுக்கும் வந்திருக்காது, உலகம் முழுதுமாய் போயிருக்காது. உன்னை என்னையும் பாதுகாக்கிறது எதுக்கு தெரியுமா? சுவிசேஷத்தை சுமப்பதற்கு தான். நீ சுவிசேஷத்தை சுமந்து பாரு, உன் கப்பல் எந்த பிரச்சனையும் வராம அவரே வருவாயிருக்கா. அவரே வருவார், அவரே சுமப்பார். யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் நடந்து நமக்கு தெரியும் அந்த நிகழ்வு. நீங்க வீட்டில் போய் பொறுமையாக வாசிச்சு பாருங்க. பேதுரு முந்திரி கொட்ட மாதிரி கடல் ஏறி நடக்க ஆரம்பிச்சான், முழுகுனா, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், தட் வாஸ் த ரைட் டைம். சரியான நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில், நீ ஒருவேளை நீ என் வாழ்க்கையில் இது நடக்குமா, எப்படி நடக்கும் என்று நீ யோசிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் என் ஆண்டவர் அருமையாய் வருகிறவராயிரு. இன்றைக்கு உன் வாழ்க்கையில அடிபட்ட ஆண்டவர் வருகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் எஸ்தர் 4:17 பார்க்கலாம். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். இங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. எஸ்தர் என்ன தெரியுமா பண்ணிட்டா? எப்ப நீ போவா, நான் சொல்றேன். 3 நாள் போயிட்டு நம்ம ஜனத்தெல்லாம் புசியாமலும் குடியாமலும் இரு, விடுதலை வரும். விடுதலை. மொர்தெகாய் யாரு? எஸ்தர் யாரு? மொர்தெகாய் வயசுல பெரியவன், வயசுல. ஏன்னா எஸ்தர் சின்ன வயசுல இருந்து வளர்த்தவன். இப்போ மொர்தெகாய் சொல்றதை எஸ்தர் கேட்கணுமா, எஸ்தர் சொல்றதை மொர்தெகாய் கேட்கணுமா? நியாயமா பேசணும். பொய் சொன்னீங்கன்னா இங்கேருந்து மைக்கால் அடிப்பேன். நியாயமா பேசணும். மொர்தெகாய் சொல்றேன் எஸ்தர். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, வேத வசனம் எவ்வளோ சின்னதாக இருக்குது, யார் பிரசங்கம் பண்ணுறா, எப்படி உன்னோட வருதுலாம் கவலைப்படாத. வேத வசனம் வந்தால் நீ செய்ய ஆரம்பிச்சா விடுதலை உன் வாழ்க்கையில் தானாய் வருகிறதா இருக்கு. மொர்தெகாய் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும், அவன் வயதில் அனுபவம் பெற்றவனாக இருந்தாலும், அவன் எஸ்தர் சொன்னபடியே அப்படியே செஞ்சாங்க. கூடவும் இல்லை, கூட்டவும் இல்லை. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க போய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய சொல்றது செய்யும் பொழுது, நீங்க உங்க பேருக்காக பெருமைக்காக எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா அங்க ஆண்டவர் மேன்மை பெற மாட்டார். நீ ஆண்டவர் சொல்ற மாதிரியே செய். வேத வசனம் சொல்லுகிறது மாதிரியே செய். வேத வசனம் சொல்லுகிறது, உலகம் எங்கும் சென்று ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சத்தியத்தை சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து ஒவ்வொருலையும் என்ன ஆக்கணுமா? முதல்ல நம்ம சீசனா பார்ப்போம். ரைட், அதை விட்டுருங்க. இப்போ இதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. ஆனா மொர்தெகாய் 1% கூட யோசிக்கலங்க. இவ சொல்றதை செஞ்சா நடக்குமா நடக்காதான்னு கூட யோசிக்கல. சொன்னதை அப்படியே செய்தா. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் என்பதை நீ ஏற்று நம்பி உன் இருதயத்தில் எனக்கு எதிர்பாராத ஒரு உதவி தானா என் ஆண்டவர் என் அருகில வந்து செய்வார் என்று நம்புவாய் என்றா, இன்றைக்கு அப்படியே உதவி வந்து சேருகிறதா.
நீ எதை குறித்து கவலைப்படாத, தானாய் வருகிறதா இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் மேத்யூ 11:6 வாசிக்கலாம். என்னிடத்தில் இடரல் அடையாளது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, யோவான் கேட்கறான், நீதான் மேசியாவா? இப்ப யோவானுடைய காலம் முடிஞ்சு போயிடுச்சு. யோவானுடைய தலை எடுக்க போகிறாள் என்பது இயேசுக்கு நன்கு தெரியும். யோவானோட சீஷர்ல அனுப்புறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்கிட்ட இடரல் அடையாம இரு, அவன் தான் யாரா? நீ ஆண்டோடைய பிள்ளையாய் வாழ்வாய் என்றால், ஆண்டவர் உன் வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று விரும்பாய் என்றால், உனக்கு எங்க இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் உன்னை தேடி உதவி வர வேண்டும் என்றால், நீ ஆண்டோடைய பிள்ளையா மாத்திரம் வாழ். அப்ப தானா உதவி இடரல் அடையவே அடையாது. இந்த உலகமும் இந்த உலகத்தின் அதிபதியும் அவனுடைய பவரும் பண்ணுகிற வேலை தெரியுமா? எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் உன்னை கலங்க வைப்பது அவனுடைய வேலை. உன்னை இடரலுக்கு உண்டாக்குவதே அவனுடைய வேலை. அந்த இடரலை நீ என்ன நம்ம பண்ணக்கூடாது? இடரல் அடையாமல் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்பதை உறுதியாய் நம்பி இருக்கும் பொழுது தானா நீ பாக்கியவானாய் மாறு. அடுத்து ஒன்று வாசி முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வாசிக்கலாம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 9:18 பார்க்கலாம். உடனே அவன் கண்களில் இருந்து, இங்க பாருங்களேன், அனனியாவுக்கு தான் பார்க்கிறோம். அனனியா ஆண்டவர் சொன்னதை பயந்தான், எல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தான், எல்லாம் முடிஞ்சுது. ஆனா ஆண்டர்கிட்ட மறுபலிப்புலாம் பேச முடியாது. யூ கேனாட் டாக் பேக் டு காட். ஆண்டவர் சொன்னா செஞ்சோன்னு தான், அதை தான் செய்யணும். வேதம் சொல்லுகிறத சொல்றபடி தான் செய்யணும். நீ வேதத்துக்கு முரம்பா அல்லது இப்படி போட்டிருக்கலாம் அப்படி போட்டிருக்கலாம், அந்த கதைலாம் ஆண்டர்கிட்ட ஆகாது. வாச முடிக்க. மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. இங்க பாருங்க, அவன் போய் ஜெபித்தாங்க. வந்தவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னபடியே அவன் போனான். ஆண்டவர் சொன்னதை செய்ய முடியும், அப்படியே செஞ்சான். மீன் செதல்கள் விழுவதை போல அவன் கண்களில் விழுந்தது. மீன் செதல்கள் எவ்வளவு பெருசு! ஃபிஷ் ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் மீன் செதல் நீங்களாம் பார்க்கறது பாஸ்டர், உங்களை பார்த்தா எப்படி தெரியுமாக்குது? நாங்கள் மீனே பார்த்ததில்ல. மீன் யோசிச்சு பாருங்களேன், கண்ணுலேருந்து விட்டுருங்க, திடீர்னு உங்கள் கையிலேருந்து தோல் பிஞ்சு அப்படியே தானாக கொட்டுதுன்னு வச்சிங்களேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறார் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லுவோமா? அடுத்த செகண்ட் ஸ்கின் டாக்டர் எவன்டாகிறான் உலகத்தில், ஓடு ஓடு ஓடுன்னுவோமா? இவன் போய் கை வச்சு ஜோம் பண்ணாங்க. முழுமையாய் போன பார்வை அவனுக்கு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாய் திரும்ப ஆரம்பித்து. யோசிச்சு பாருங்களேன், நீ ஆண்டவர் சொல்லுகிறத போல நீ செய்தாய் என்றால் உன் கடல் சீற்றத்தை தானாகவே ஆண்டவர் நிறுத்தி விடுவார். அது தானா நின்றும். நீ உன் பிரயாணம் அழகா இருக்கும். வராதுன்னு சொல்ல வரும், உபத்திரம் வரும். இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, உங்கள் பிரயாணத்துல பிரச்சனைகள் உண்டு. எல்லாம் இருந்தாலும் என் ஆண்டவர் கூடவே. கடைசியா ஒண்ணு வாசி முடிச்சலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. இங்க பாருங்களேன், இந்த 32 வருஷமா கொலக்கரில் இருந்த மனுஷனை குறித்து தான் பார்க்குறோம். நீங்க வீட்டில் போய் கூட பொறுமையா வாசிக்கொள்ளுங்க. இப்போ நடந்தது என்னன்னா, he was complaining, he tried his all his ways. அவன் எல்லா வழியும் அவன் ட்ரை பண்ணிட்டான். எப்படியாவது நவுந்து அது உருண்டாது அல்லது கை காலை இழுத்துக்குனாவது போய் முதல்ல குளத்துல விழுந்துன்னு ட்ரை பண்ணான். யாராவது உதவி செய்வாங்க, ஓடும் போது அவன் காலை பிடிச்சி இழுத்து உள்ள தண்ணியில் தள்ளுவாங்கன்னு யோசித்தான். ஆனா எதுவுமே நடக்கல. ஆண்டவர் சொன்னாரு, எடுத்துட்டு நடறான்னாரு, நடந்தான், நடந்தது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உதவி செய்கிறவ உன் அருகிலே இருக்கிறார். தானா உதவி வரும், நீ கவலைப்படாத. இன்றைக்கு a miraculous help is going to come to someone. இருந்த இடத்துல கண்களை மூடி, ஆவியானவரே, பரிசுத்தாவியானவரே, எனக்கு உதவி செய்ய வல்லவர் நீர் ஒருவர். If you are been in a biggest storm, மிகப்பெரிய சூறாவளியில நீ மாட்டிக்கொண்டு இருப்பாய் என்றார். ஒருவேளை என் கப்பல் தத்தளிக்கிறதுங்க, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் வாழ்வதை விட சாவதே மேலு, அல்லது என்னுடைய வேர்வை ரத்தமாய் வருகிறதுங்க, அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையில நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், அந்த அளவுக்கு மிகப்பெரிய வேதனை என் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நான் ஆவிக்குரிய பிள்ளைதான், நான் சீஷனா தான் இருக்கிறேன், நான் இயேசுக்காய் வாழுறேன், நான் பைபிளை வாசிக்கிறேன், ஆண்டவருக்காய் ஜீவிக்கிறேன். இருந்தாலும் ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை வருகிறது, இதில் யார் உதவி செய்வார் என்று நீ வந்திருப்பாய் என்றால், இன்றைக்கு என் ஆண்டவர் நீ எதிர்பாராத நேரத்தில், சரியான நேரத்தில் உள்ளே வருகிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் உள்ளே வருகிறவராய் இருக்கிறார்.
அழகா உள்ள வருகிறவர் மிகப்பெரிய காரியத்தை அழகாய் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலையில் எனக்கு உதவி வேணுன்றவங்க மாத்திரம் அப்படியே இருந்த இடத்துலையே நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வலது கையை இருதயத்தில் நேராக வைத்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை, நீர் நல்லவர், நீர் பெரியவர், நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவர், எனக்கு உண்மையிலே உதவி வேண்டும். I want someone to help. I want a miraculous help. எனக்கு உன்னதமான ஒரு உதவி வேண்டும், அற்புதமான ஒரு உதவி வேண்டும், எதிர்பாராத ஒரு உதவி வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு என் கண்மலையாய் இருக்கிற இயேசு, பரிசுத்தராய் இருக்கிற இயேசு, ஒருவரும் குற்றப்படுத்த முடியாத இயேசு, மாசற்ற இயேசு உன்னை நோக்கி உன் அருகிலே தானா உன் கப்பலை வந்து தொடுகிறவராய் இருக்கிறார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உம்மை நோக்கி உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான். உனக்கு ஒருவேளை உதவி வேண்டும் என்றால் கால்களாட விட மாட்டார், உன் அருகில வந்து நிற்கிறவர், உன் படகை தொடுகிறவர், இப்பொழுதே உன்னை உன் சூறாவளிகளை உன்னுடைய கப்பல் சேதங்கள் வராதபடி உன்னை பாதுகாக்க என் இயேசு உன் அருகில வந்து நிற்கிறவராய் இருக்கிறார். நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். A miraculous help. நீ எதிர்பாராத ஆச்சரியமான எண்ண முடியாத சரியான நேரத்தில் என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில வந்து உன்னை உதவி செய்கிறவராய், அவரே நேரடியாய் வருகிறவர். Even though he was speaking to his father, பிதாவிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்தாலும், தனித்து அவர் ஜெபத்தில் இருந்தாலும், உதவி வேண்டும் என்பதை அறிந்து தானாக வந்தவர். யாராவது போய் சொல்லுங்க இவங்களுக்கு உதவி வேணும்னு, தானாகவே வந்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில உனக்கு உதவி வேண்டும் என்பதை அவர் அறிகிறவர். He will come directly to you. He is going to speak to you. You don't be afraid. நீ பயப்படாத, கலங்காத. வந்திருப்பது பரிசுத்த ஆவியானவர். அவர் உன்னை அழகாய் அக்கறையில கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய. எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதமான உதவியோட உன்னை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவர். ஒருவேளை நாங்கள் துரிதமாக எதையாவது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து துரிதப்படுத்தினாலும், அல்லது நீங்களே எங்களை துரிதப்படுத்தினாலும், நாங்கள் வேகமாக எங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்தாலும், எங்கள் கப்பலுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் தானாக வருவீங்க ஆண்டவர். நாங்கள் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்த ஆண்டவர், எங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு வாழ்ந்தது போதும், என்னுடைய வலிகள் எல்லாம் போதும், எல்லாவற்றையும் நான் போதும் என்று தீர்மானித்து ஒரு இந்த காலில் வந்திருப்பாங்கன்னா அவங்கள தேடி நீங்கள் போங்க ஆண்டவரை. அவளுடைய பாரங்களை நீங்கள் சுமங்க, விடுதலை தாங்க. இந்த நாளில் இங்கிருந்து போகும்பொழுது என் ஆண்டவர் எனக்காய் விடுதலை தந்தார் என்ற ஜெயத்தோட, நம்பிக்கையோட, சந்தோஷமாய், மன ரம்யமாய் இங்கிருந்து அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்
இன்றும் என்றும் சதா காலமும் நாம் ஒவ்வொரு கூட இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். There will be a miraculous help with you always. Thank you.